ரவை வெந்துடுத்து இதில் சர்க்கரையை கொட்டி கலரணும். 1.25 டம்ளர் சர்க்கரை, அதை போட்டு கலரணும். ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். சர்க்கரை நல்லா கரையணும். இந்த டைமில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கடைசியில் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். போகிறோம், ரொம்ப நெய் வேண்டாம். பாருங்கள், நல்லா வெந்து போயிடுத்து. கேசரி ரெடி ஆகிடுத்து. இப்போ கடைசியில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் விடணும். போகிறோம், நெய் போகிறது. நெய் அப்படியே நெய் பிரிஞ்சு வந்துடும் ஓரம்லாம். இந்த பதம் இருக்குது. ஆற ஆற கெட்டியாகிடும், இறுக்கிடும். நம்ம இதை கலரி எடுத்துகிட்டு நேர்த்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நல்லா கெட்டி பதம் வந்துடும். ரெடி ஆகிடுத்து. இப்போ கடைசியில் முந்திரி பருப்பு, திராட்சை, அவ்வளோதான் போட்டு நல்லா கலரிடணும். கேசரி ரெடி ஆகிடுத்து. பாருங்கோ, கேசரி ரெடி ஆகிடுத்து. இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது தான்.